1 knot is here. பாருங்கள், இங்கே ஒரு நாட்டு போட்டிருக்கேன். இங்கேருந்து ஃபஸ்ட்டு கட்டும்போதே நான் உள்ளே வச்சு சுற்றிட்டேன். இந்த நாட்டை சுற்றி ஃபினிஷிங்கில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் டைட் பண்ணுறக்கா நான் த்ரெட்டு முடிச்சு போடல. அதனால் இதுக்கு உள்ளே விட்டு நான் இங்கேருந்து எடுத்து அப்படி இங்கேருந்து கரெக்டாக இந்த கார்னரில் தான் போடணும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்படி வச்சு நீங்கள் இழுத்திங்கன்னா போதும். இழுக்க அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்னா, அவ்வளோதாங்க, பிளேடை வச்சு நம்ம இந்த எட்ஜை கட் பண்ணி விட்டுறணும். இங்கே ஒரு நாட் இருக்கா, இதையும் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஈஸியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் இதுக்கு பதில் என்ன ஃபோல்ட் பண்ணிக்கிங்கன்னா, அந்த நாட் நான் வந்து இதில் சுற்றிட்டேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்து என்ன பண்ணியிருக்கணும்னா, ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வுட்டு ரோலர் மாதிரி, ஒரு சின்ன பேனா மாதிரி, ஒரு ஆணி மாதிரி, ஒரு ராடு மாதிரி வச்சுக்கோங்க. அதில் இழுக்கு கொஞ்சம் டைட்டாக சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக வந்துடும். அதுக்கு நீங்கள் ரொம்ப டைட்டாக வச்சு சுற்றிடக்கூடாது. அப்படி டைட்டாக வச்சு சுற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா, பேட் ரொம்ப இறுகி அப்படியே ஒடுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படி என்னாச்சுன்னா இப்படி உள்ளே இறுகிடும், அப்படி கட்டையில் இறுக்கிட்டு போயிடும் ரொம்ப. ஆனால் நீங்கள் ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பேட் அடிக்கும்போது கிராக் விழுந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகாத அளவுக்கு சும்மா லைட்டாக கட்டினா போதும். போக அதுவே ஆட்டோமேட்டிக்காக இறுகிடும். சென்ட்ரு பேட்ரு ஆடுறவங்களுக்கு தேவை இருக்காது. பாருங்கள், ஃபுல்லாக நானாக பஞ்சிங் பண்ணி என்ன சந்தோஷம் ரெடி பண்ணும்போது. ரெடி பண்ணணும்.